வணக்கம் உறவுகளே, நட்புகளே. இந்த லதாங்கி கிச்சனில் ஒரு உப்புமா செய்கிற விஷயம் நடக்க போகுது. பல பேருக்கு அந்த உப்புமா செய்கிறது தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய செய்முறையை உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கிறேன். பாருங்க, அதாவது தேங்காய் பால், புளிஞ்ச பாலை நாங்கள் கொதிக்க வச்சுருக்கிறோம். கிழங்கு பொரிச்செடுத்துருக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், அதை விட லீட்ஸ், கேரட் அப்படியெல்லாம் போட்டு செய்யலாம். அதை விட என்னென்ன ஆரோக்கியமான இலை வகை அதை கூட நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பார்ப்போம் எப்படி உப்புமா வருது. இந்த ரவ்வை நாங்கள் போட்டு கிண்டி கொண்டிருக்கிறோம். அடிப்பிடிக்காமல் இதை தொடர்ந்து கிண்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொரித்ததை போட்டு இருக்கிறோம். உப்புமா ரெடி. ஓகே.